அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 1ல் தமிழ் மொழி மரபு என்ற கவிதை பார்க்கலாம். இந்த கவிதையை எழுதியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தான் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் இந்த தொல்காப்பியமாகும். இந்த தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல், பொருள் அப்படின்ட்டு 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல் இருக்குது. அப்போ 9 27 மொத்தம். பொருளதிகாரத்தின் மரபியலில் உள்ள 3 நூற்பாக்கள் நமக்கு இங்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. மரபியலில் உள்ள 3 நிலம் தீ நீர் வழி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வழாமை திருவியில் சொல்லொடு தழாழ் வேண்டும். மரபு நிலை திரிதல் செய்யிற்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லின் ஆன மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் என்று தொல்காப்பியர் கூறியிருக்கிறார். இந்த உலகம் எப்படி உருவானது என்பதையெல்லாம் நமக்கு இங்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. இதில் சொல்லும் பொருளும் விசும்பு வானம், மயக்கம் கலவை, இரு திணை 2 கூட்டல் திணை உயர்திணை அக்ரிணை, வழாமை தவறாமை, ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் என்பதுதான் 5 பால்கள். மரபு என்றால் வழக்கம் என்று பொருள். திரிதல் மாறுபடுதல், செய்யுள் என்றால் பாட்டு, தலால் தழுவுதல் பயன்படுத்துதல் என்று பொருள். இந்த வளாமை தலால் இவற்றில் அளபெடுத்து வந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது என்ன அளபடை என்று நமக்கு இங்கு கொடுத்திருக்கிறார்கள், அதையும் பார்ப்போம். முதலில் பாடலின் பொருள். இந்த உலகம் நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய 5ம் கலந்த கலவையாகும். நிலம், நீர், தீ, காற்று, வானம் இதெல்லாம் சேர்ந்து உருவானதாங்க இந்த உலகம். இந்த உலகத்தில் தோன்றிய பொருட்கள் அனைத்தும் இந்த 5 பூதங்களின் சேர்க்கையால் தான் இருக்குது. உலகத்து பொருட்களை 2 திணைகளாகவும் 5 பால்களாகவும் பாகுபடுத்தி தமிழ்மொழி மரபில் தொல்காப்பியர் கூறியிருக்கிறார். திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருள்களை நம்முடைய முன்னோர்கள் கூறிய சொற்களால் நாமளும் அதே மாதிரி சொல்வதுதான் மரபு. அப்படித்தானே நாமளும் கூற வேண்டும். திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருள்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இம்மரபான சொற்களையே செயலிலும் நாம பயன்படுத்தணும். தமிழ்மொழி சொற்களை வழங்குவதில் இந்த மரபு மீறினால் பொருள் மாறிடும். அதனால மரபை நாம மீறக்கூடாது. பாருங்க, அளபெடை என்றால் நீண்டு ஒழித்தல் என்று பொருள். புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்குரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒழிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு. நமக்கு இந்த பாடல்ல வளாமை தழாள் என்று 2 இடத்துல அளபெடுத்திருக்கு. பாருங்க, லா இல் கூட்டல் ஆவோட இன எழுத்து அதோட குறிய எழுத்தாகும். அது பக்கத்துல அதை போட்டோம்னா அதுதான் அளபெடுத்து வந்திருக்கிறது. இல் கூட்டல் லா அதுக்கு பக்கத்தில் குறியில் எழுத்து வரணும். அந்த மாதிரி இங்கே வந்திருக்கு. அதுபோலவே தலால் என்ற சொல்லிலும் லா என்னும் எழுத்தை 3 மாத்திரை அளவு நீட்டி ஒழிக்கும்படியாக தொல்காப்பியர் பயன்படுத்தியிருக்கிறார். இதற்கு அடையாளமாக தான் லாவை எடுத்து ஆ என்ற எழுத்து இடம்பெற்றுள்ளது. இப்படி உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதை தான் உயிரளபெடை என்று சொல்கிறோம். இதை பற்றி இன்னும் நீங்கள் விளக்கமாக தெரிந்துக்கணும். மேல் வகுப்பில் நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி. தெரிந்து தெளிவோம். இளமை பெயர்கள். ஒளி மரபு. நம்முடைய முன்னோர்கள் எச்சொல்லை எவ்வாறு வழங்கினார்களோ அதனை நாம் அவ்வாறே வழங்குவதுதான் மரபு எனப்படும். அதுக்கு உதாரணமாக தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை முதல்ல இளமை பெயர்கள். இளமை பெயர்கள் அப்படின்னா புலியோட ஒவ்வொரு உயிரினத்தின் இளமை பெயர்கள். புலி என்றால் பரல் என்றால் புலிக்குட்டி தாங்க பரல் தான் சொல்லணும், புலிக்குட்டின்னு சொல்லக்கூடாது. சிங்கம் குருளை, யானை கன்று, பசு கன்று, ஆடு குட்டி என்று கூற வேண்டும். இந்த விலங்குகள் எழுப்பக்கூடிய ஒலிக்கு என்ன பெயர் என்றால் புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும் என்றுதான் கூற வேண்டும். இவையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய சொற்கள். ஆகவே அந்த சொற்களை நாம் மாற்றக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் எச்சொற்களை எவ்வாறு வழங்கினார்களோ அதை நாம் அவ்வாறே வழங்குவதுதான் மரபு எனப்படும். மரபு என்றால் வழக்கம் என்று பொருள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.